மகத்துவமும் வல்லமை நிறைந்த இயேசுவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? மோசே தன்னுடைய அனுபவங்களை இந்த இடத்திலே சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது தேவன் பலத்த காரியங்களை செய்தார். மோசே தன்னுடைய கண்களில் ஆண்டவருடைய கிரியைகளை, பலத்த காரியங்களையும் மகத்துவத்தையும் பார்த்தார். ஏன்? ஆண்டவருடைய மகிமையும் பார்த்தவர் மனிதன். அதனால்தான் அவர் சொல்ல, வல்லமைக்கு ஒப்பான தேவன் யாரும் இருக்க முடியாது, வல்லமைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அந்த இடத்திலே சொல்லுகிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் நம் மத்தியிலே வெளிப்பட விரும்புகிறார். அதை குறித்து தான் நாம் பார்த்தோம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது கூட அவர் சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 பார்க்கிறோம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறார். அந்த வருஷத்தில் தானே செத்துப்போன சாராளின் கற்பத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு குழந்தையை வைத்து ஆசீர்வதித்து கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிறார், நிந்தை மறைகிறது. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டால் போதும், எல்லா சூழ்நிலையும் தலைகளாய் மாறிவிடும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் முடியும். இது என்னமா முடியுமோ என்று பயப்படுகிற காரியங்கள் எல்லாம் மாறிவிடும். தைரியத்தை கர்த்தர் கொடுத்து யுத்தங்களை பண்ண ஆரம்பித்து விடுவார். ஒரு ஏழை விதவை தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட ஒரு வீட்டிலே வாடகைக்கு இருக்கிறார்கள். இது ஒரு கம்பெனியில போய் சிறு வேலை செய்து அதில் கிடைக்கிற பணத்தை வைத்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், வீட்டிற்கு வாடகையும் கொடுக்க வேண்டும். சில மாதம் குறித்த தேதிகளில் அந்த வாடகையை கொடுக்க முடியாமல் பிரச்சனை. அந்த ஹவுஸ் ஓனர் அவர் தூரத்தில் இருந்தார். அவர் வருவார், வாடகை கிடைக்காட்டால் கோபத்திலே கத்திவிட்டு போவார். ஒவ்வொரு மாதமும் இதைத்தான் பண்ணுகிறாயம்மா, நீ வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிவிட்டார். எங்கு போவது என்று தெரியவில்லை. ரொம்ப பிரச்சனை ஆகிட்டே இருந்தது. சரி, நான் எப்படியா தந்துடுவேன் சொல்லி ஒரு இடத்துல கொடுத்து விடுவார்கள். ஒரு முறை அவருடைய அலுவலகத்தில் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வந்து விட்டது. இதனால் அங்கு கிடைக்க வேண்டிய ஊதியமும் தடைப்பட்டு விட்டது. இந்த மனிதர் 2-3 முறை பயங்கரமாய் கத்திவிட்டு போகிறார். நான் எப்படியாவது கொடுத்து விடுவேன், வேலையிலிருந்து சம்பளம் வரவில்லை, வந்தால் கொடுத்து விடுகிறேன், இல்லாவிட்டால் நானும் வேறு வேலையாவது எங்கேயாவது பார்த்தவங்களுக்கு நான் எந்த விதத்திலும் கொடுக்காமல் போக மாட்டேன், எனக்கு வேறு எங்கு போவேன், சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறேனே, நான் எனக்கு கணவனும் கிடையாது, என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் முரட்டுத்தனமாய், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னுடைய பஞ்ச பாட்டெல்லாம் என்னிடம் பாடாதே, நிறுத்து, நாளை தினம் வருவேன், நீ கொடுக்காவிட்டால் பாத்திரங்கள் பொருட்கள்லாம் வெளியே அள்ளி போட்டு நானே உன்னை வெளியே தள்ளி பூட்டி விட்டு போய்விடுன்னு சொல்லி போய்விட்டார். என்ன நடந்தது தெரியுமா? இந்த சகோதரிக்கு இரவெல்லாம் தூக்கம் கிடையாது. நாளை தினம் வந்தால் அந்த பொருட்களை தூக்கி வெளியே போட்டால் என் பிள்ளைகள் எல்லாம் நான் எங்கு போவேன், அனாதையா நிற்பேன், எனக்கு யாரும் கிடையாதுன்னு அங்கலாய்த்து உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு யாரும் கிடையாது, நான் என்ன செய்வது, தத்தளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தமது வல்லமை காண்பிக்க ஆரம்பித்தார். இந்த இரக்கமற்ற மனிதன் அன்று போனவன் போய் படுத்தான். காலையில் எழுந்திருக்கவே இல்லை. எழுந்திருக்க பார்க்கிறான், கை கால்கள் விழுந்தது. நைட்டிலே ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது. படுத்த படுக்கையாய் மாறிவிட்டான். பின்பு எப்படி இங்கு புறப்பட்டு வருவது? செய்தி வந்தது, அந்த மனிதனால் எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையாகிவிட்டார் என்று சொல்ல யோசித்து பாருங்கள். உண்மையாய் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற அந்த சகோதரிய வாழ்க்கையிலே அந்த மனிதன் முரட்டுத்தனமா நடந்து கொண்டார். இரக்கம் என்பதே இல்லை. நடந்தது என்ன? கர்த்தர் வழக்காடினார், கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அநேக நேரம் அநேகருக்கு இது புரிவதில்லை. ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. அவர் நீதி செய்கிறவர், வல்லமை உள்ளவர், பலத்த காரியங்கள் செய்வார். உங்களுக்காக யாரும் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? வழக்காட வாதாடுறதுக்கு, நீதி செய்வதற்கு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். இந்த வல்லமையுள்ள தேவனை நோக்கி பாருங்க. அவருக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஆண்டவருடைய வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் அதிகாரத்திற்கும் மகிமைக்கும் ஒப்பான மனிதனோ அல்லது ஒன்றும் இருக்கவே முடியாது. அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, சர்வ வல்லமுள்ள தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. அப்படிப்பட்ட சகலத்தையும் சிருஷ்டித்த மகிமையுள்ள தேவனப்பா. யுத்தம் பண்ணுகிறவர், யுத்தத்தில் வல்லவர், ஜெயம் கொடுக்கிறவர், நீ நீதியின் சூரியனப்பா. அதோடு மட்டுமல்ல, யாரெல்லாம் அநீதியில் வைக்கப்பட்டு இன்னைக்கு வேதனையோடு கடந்து போகிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ,
யாரெல்லாம் நிந்தனையின் பாதையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டு போய்விட்டார்களோ, எனக்கு யார் உண்டு, நான் தனி மனிதனாய் தனி மனுஷியாய் போராடுகிறேன்னு சொல்லி புலம்புகிறார்களோ, இப்படிப்பட்டவர் உண்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இந்த கூப்பிடுதல சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக. உண்மை உத்தமமா தானே இருக்கிறேன், யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, எனக்கு வேதனையின் மேல் வேதனை வருகிறது, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வருகிறது, நான் எவ்வளவு நன்மை செய்து எனக்கு தீமைதான் வருகிறது என்று சொல்லி புலம்புகிற பிள்ளைகளையும் இந்த நாளிலே நீ நினைவு கூறுவீராக. சூழ்நிலைகள் மாறட்டும், எல்லா வேதனைக்கு ஒரு முடிவு கொடுங்க, எல்லா யுத்தங்களுக்கும் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. ஜெயம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வல்லமையுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யுத்தம் பண்ணுவார், ஜெயம் கொடுப்பார். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.